அனைவருக்கும் வணக்கம். இந்த பொங்கலை கேம்பகோலா எனர்ஜியோடு கொண்டாடுங்கள் அப்படிங்கிற விளம்பரமும் அதில் இருக்கக்கூடிய நடிகர் அஜித் அவருடைய புகைப்படம் தான் இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் சர்ச்சையாகவும் வைரலாகவும் மாறி இருக்கிறது. எப்படி நடிகர் அஜித் அவர்கள் கேம்பகோலா கூல்ட்ரிங்க்ஸுக்கு விளம்பரத்தை நடிக்கலாம், தன்னுடைய படத்துடைய ப்ரமோஷன் கூட வர மறுக்கிற நடிகர் அஜித் அவர்கள் தான் நடிப்பது மட்டும் தான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் அவர்கள் எப்படி இதை ப்ரமோட் பண்ணலாம், இந்த கேம்பகோலாக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, ஏன் இந்த விளம்பரத்தை நடிக்க சம்மதிச்சாரு, என்னுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 13ஆம் தேதி சென்னை லீ மெரிடியன் ஹோட்டல்ல கேம்பகோலா எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அறிமுகப்படுத்தப்படுது. அறிமுகப்படுத்தின உடனே தமிழ்நாடு முழுமைக்குரிய தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல முதல் பக்கத்துக்கே ஒரு பெரிய விளம்பரம், கேம்பகோலா எனர்ஜியோடு பொங்கலை கொண்டாடுங்கள். என்னடா கேம்பகோலா எனர்ஜியா, யாரா இந்த கேம்பகோலா? கேம்பகோலா அப்படிங்கிறது இப்பதான் பல பேருக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவங்க கீழே பார்த்தா 50 வருட பழமையான நிறுவனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்க அந்த கேம்பகோலா விளம்பரம் வந்ததோ, பொங்கலை கேம்பகோலா எனர்ஜியோடு கொண்டாடுங்கள்னு சொன்னதோ அங்கே சர்ச்சை இல்லை. அந்த விளம்பரத்தில் அந்த பாட்டில் தூக்கிட்டு கேம்பகோலா பர்பிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நடிகர் அஜித்குமாரோட புகைப்படம் இருக்கு. உண்மையிலே பேரதிர்ச்சி. ஏன்னா தான் பயன்படுத்தாத எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருந்தவர் நடிகர் அஜித். 20 வருஷத்துக்கு முன்னாடி முழிச்சுக்கோ சன்ரைஸ் குடிச்சுக்கோன்னு சொல்லி சன்ரைஸோட விளம்பரத்தை நடிச்சார். அட்டகாசம் படம் வந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விளம்பரம் நடிச்சிருக்காரு, தொலைக்காட்சி விளம்பரம் நடிச்சிருக்காரு ஆரம்பத்தில். ஆனால் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை அவர் நடிச்சிருக்காரா அப்படின்னா இல்லை, முதல் முறையாக கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடிச்சிருக்காரு. அதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரம். இது யாருடைய நிறுவனம் தேடி பார்த்தா ரிலையன்ஸ் கம்பெனி நிறுவனம். ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுக்காகவே அஜித் நடிக்கலாமா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் இதுல நடிக்க ஒப்பந்தம் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவர் அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. இந்த அஜித்குமார் ரேசிங்க்கு இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் ஸ்பான்சர் பண்றாங்க. அதுவும் இந்த கேம்பகோலா பர்பிள் எனர்ஜி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை மையப்படுத்தி தான் அந்த ஸ்பான்சர் நடந்துக்குது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அஜித்குமார் அவர்களுக்கு 18 கோடி ரூபாய் இந்த கேம்பகோலா பர்பிள் எனர்ஜி அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அவங்க அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் 18 கோடி ரூபாய் பேசி முடிச்சிருக்காங்களாம். இதற்காகத்தான் டிசம்பர் மாதமே அஜித் அவர்கள் மலேசியாவில் நடந்த அந்த கார் ரேசிங்கில் கலந்து கொண்டு படப்பிடிப்பெல்லாம் முடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து அஜித்குமாருடைய விளம்பரங்கள் வர இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு போஸ்டர் மட்டும் தான் வந்திருக்கு. அஜித் நேரடியாக விளம்பரப்படுத்தலையே, அஜித் நேரடியாக குடிங்கன்னு சொல்லலையே, அப்புறம் எப்படி நம்ம அவரை கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அஜித்தை நோக்கியே அவருடைய ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. தன்னுடைய படத்தினுடைய ப்ரமோஷன்ல கூட வரமாட்டேன், படம் நடிக்கிறது மட்டும் தான் என்னுடைய வேலை, படம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க எப்படி கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடிச்சீங்க அப்படிங்கிற கேள்வியை அவருடைய ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கேம்பகோலா இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1949 காலகட்டத்தில் இந்த கொக்கோ கோலா நிறுவனம் இந்தியாவுக்குள்ள வருது. அப்படி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இந்தியா முழுமைக்கும் அந்த கொக்கோ கோலாவை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க நடத்தும் போது 1970 காலகட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பிராண்டை உருவாக்குறாங்க. அந்த பிராண்டு தான் இந்த கேம்பகோலா. கொக்கோ கோலாக்கு மாற்றாக த கிரேட் இந்தியன் டேஸ்ட் அப்படிங்கிற வாசகத்தோட பியூட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், மோகன் சிங் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான ஒரிஜினல் ஓனர், டெல்லியை பூர்வமாக கொண்ட மோகன் சிங் இந்த பியூட்ரிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த கேம்பகோலா அப்படிங்கிற இந்த கோலா கம்பெனியை, இந்தியன் கம்பெனி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அந்நிய கம்பெனி, அதற்கு மாற்றாக த கிரேட் இந்தியன் டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான வாசகத்தோட கொண்டு வராங்க. சக்கப்போடு போட்டிருக்கு வட மாநிலங்களில். அப்போதுமே தமிழ்நாட்டில் இந்த கேம்பகோலா பெரிய போகல, அதனால நமக்கு அதை பற்றின எந்த விதமான இதுவும் தெரியல. ஆனா இந்த கேம்பகோலா வந்தபோது பல்வேறு நடிகர்கள், அன்னைக்கே சல்மான் கான்லாம் இந்த கேம்பகோலாக்கு விளம்பரப்படுத்தி நடிச்சிருக்காரு. சல்மான் கான் நடிச்ச முதல் விளம்பரமே கேம்பகோலா விளம்பரம் தான். வட மாநிலங்களில் எப்படி நம்ம ஊர்ல போவண்டா, தம்ஸ்அப்பு இதெல்லாம் இருந்துச்சோ, போவண்டா நம்ம ஊருடைய ப்ராடக்ட், தமிழ்நாட்டு ப்ராடக்ட், காளிமார்கோட ப்ராடக்ட், அதுபோல அங்க இருந்த கேம்பகோலா நம்ம இந்தியாவுடைய நிறுவனம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஒரு காலகட்டத்தில் கேம்பகோலாவுடைய மார்க்கெட் சரியுது. காரணம் என்னன்னா, திருப்பி கோலா 1990s கோலா பெப்சி கடுமையா தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அதுக்கான காரணம்னா மீண்டும் நடிகர்கள். அப்படி கோலா உள்ள வரும்பொழுது அங்க வட மாநிலங்களுக்குரிய மிகப்பெரிய நடிகர்கள் அதுக்கு விளம்பரப்படுத்துறாங்க. இங்க ரஜினிகாந்தை வச்சு மதுரையில கோலா கம்பெனி விளம்பரப்படுத்துது.
தமிழ்நாடு முழுக்கவே ரஜினிகாந்த் விளம்பரப்படுத்துறாரு. தன்னுடைய திரைப்படங்களே ரஜினிகாந்த் கோலா குடிப்பது போல காட்சியில் அமைக்கப்படுது. ரஜினிகாந்த் அவர்கள் முதலும் கடைசியுமா நடிச்ச விளம்பரம் கொக்கோ கோலா விளம்பரம். இங்க ரஜினி குடிச்ச உடனே அது பெரிய லெவலில் ரீச் ஆகுது. அதன் தொடர்ச்சியாக யார் யார் நடிச்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோக்குடிடா, ரப்பனுடா, கனாவிலே கலாய்க்கலாம், ஜில்லா புல்லா, பாட்டிலுக்கு தாளத்தை குளிச்சு வச்ச ஊருடா அப்படின்னு சொல்லி நம்ம பக்கா மாசு கோக்குக்கு விளம்பரப்படுத்துறார் ரஜினிக்கு அப்புறம் பக்கா மாசு, அப்புறம் மாதவன், அதுக்கப்புறம் வந்து பல்வேறு நடிகர்கள் வந்து இந்த கோக் விளம்பரத்தை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜய் நடிச்ச பிறகு விஜய் படங்கள்லயே கோக் குடிப்பாரு. அப்படி படங்கள்லேயே குடிக்கும் போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் வந்து வடநாட்டு நடிகர்கள், ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஃபேண்டா, மிரிண்டா, இந்த 7up எல்லா ஆட்லையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்லைஸ் வந்துச்சு, அந்த பக்கம் மாசா வந்துச்சு. இது எல்லா விளம்பரம் பெப்சி கோக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகு கம்ப்ளீட்டா இந்த கேம்ப கோலாவுடைய மார்க்கெட் சரியுது. போட்டி போட முடியாம விழுந்துடுறாங்க. 2000 பிறகு கேம்ப கோலா மொத்தமாக திரும்பி வாங்கப்படுது. அந்த நிறுவனமே இழுத்து மூடப்படுது. 1970 கோக்குக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் கீழே விழுந்த பிறகு 2018 காலகட்டத்தில் தான் இந்த நிறுவனத்தை மீண்டும் ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்க முயற்சி பண்ணுது. இந்த நிறுவனத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் ஏன் வாங்க முயற்சி பண்ணுதுன்னா 2018 காலகட்டத்தில் இந்த ஒட்டுமொத்தமான கோலாவுக்குமான இந்த ஜல்லிக்கட்டு, ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமைக்கும் இந்த கோலா பெப்சிக்கு எதிரான தொடர்ச்சியான கருத்துரைகள், போட்டிகள், அதில் வந்து நிறைய மாசு ஏற்பட்டிருக்கு. இந்த கொக்கோ கோலா போல கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா மூளையில அல்சைமர் ப்ராப்ளம் ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, பற்கள் வந்து உறுதியில தன்மை இல்லாமல் இழந்து போயிருது, அதே போல எலும்புகள் தேய்மானம் ஏற்படுது, சர்க்கரை நோய் 100 விழுக்காடு வருது. அது எல்லாத்தையும் தாண்டி ரத்த அழுத்தம் அதிகமாகுது, உடல் பருமன் அதிகமாகுது, கொழுப்பு அதிகமாகுது, இந்த ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய தொப்பை போடுறது, இந்த மாதிரியான உடம்பு எடை கூடுவது, இது எல்லாத்துக்கும் இந்த கோக் ப்ராடக்ட் காரணமா இருக்கு, கோலா நிறுவனங்கள் வந்து காரணமா இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் சொன்ன பிறகு இந்தியாவில் ஒட்டுமொத்தமான கொக்கோ கோலா பெப்சியோட மார்க்கெட்டு மொத்தமாக விழுது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு மொத்தமாக கீழே விடுது. அப்போ நிறைய நிறுவனங்கள் மாத்துறாங்க, இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர் மாத்துறாங்க. அப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் இந்தியா முழுமைக்கு கூடிய இந்த கோக் டிஸ்ட்ரிபியூஷனை வாங்கலான்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு யாரு காரணமா இருந்துக்காருன்னா KK என்று அழைக்கப்படுகிற கிருஷ்ணகுமார் இந்தியா முழுமைக்குமான இன்சார்ஜா கொக்கோ கோலா கம்பெனிக்கு இருந்தவர். இந்த KK கிருஷ்ணகுமார் இருந்த உடனே இவர் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு இந்த கோலாவுடைய டிஸ்ட்ரிபியூஷனை இந்தியா முழுமைக்கும் கொடுக்கலாம், ஒரு டைப் உருவாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. அது நடக்கல. இவருக்கு ரொம்ப ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. யாரு? கோலா கம்பெனி. கோலா வேலையை விட்டு தூக்கணும், இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இந்த KKவை ரிலையன்ஸ் நிறுவனம், ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துடைய கிளை அமைப்பாக ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்துக்கு கீழே தான் இந்த கோலா நிறுவனத்தை கொண்டு வரலாம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்தை கொண்டு வரலாம் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த KK கொடுத்த ஐடியா தான் நம்ம கேம்போ கோலாவை கையில் எடுப்போம். இந்தியாவில் ஏற்கனவே இருந்த ப்ராடக்ட்டு, சொல்ல போனால் கொக்கோ கோலாக்கு நிகரான ஒரு ப்ராடக்ட், ஏற்கனவே ஒரு கிரேஸ் இருந்துச்சு, அந்த மார்க்கெட் விழுந்துருச்சு, மீண்டும் எடுப்போன்னு சொல்லி கொக்கோ கோலா நிறுவனத்திலிருந்து அந்த கொக்கோ கோலா நிறுவனம் எந்தெந்த ஊர்கள்லாம் வந்து தோல்வியை தெரிவிதோ அங்கெல்லாம் ஆளை வந்து வேலையை விட்டு நிற்கிறாங்க. யாரையெல்லாம் வேலையை விட்டு நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கையில் எடுத்து ரிலையன்ஸோட கூட்டு சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கேம்போ கோலா. ரிலையன்ஸுடைய ஒரிஜினல் ப்ராடக்டாக இன்னைக்கு மாறி இருக்குது. KKவுடைய துணையோடு முகேஷ் அம்பானி இந்த பியூர் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் பேசி இந்த கேம்போ கோலா அப்படிங்கிற நிறுவனத்தை மொத்தமாக வாங்கிடுறாரு. வாங்கிட்டு ப்ராடக்ட் வேணுமே, பிராண்ட் இருக்கு, ப்ராடக்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட்லாம் உள்ளூரில் நல்ல மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் போவண்டோ ஒரு மார்க்கெட் இருக்குது, அதே போல் வட மாநிலங்களில் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்டை குறி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிறுவனத்தோட முதல்ல டைப்பை போட்டுக்கிறது. டைப்பை போட்டு உனக்கு 60 எனக்கு 40 அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அடிப்படையில் டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் வாங்கி இது பண்ணுறது. ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷனை வாங்கிட்டு அப்புறம் அந்த நிறுவனத்தையே பேசி அந்த ப்ராடக்ட்டை மொத்தமாக உள்வாங்கிறது. அப்படி தான் எனர்ஜியை உள்வாங்கியிருக்காங்க. அப்படி தான் வந்து இன்னைக்கு காலிமார்க்கு போவண்டாவுடைய மார்க்கெட்டையும் காலி பண்ணுறதுக்கு இந்த கேம்போ கோலா நிற்குது. அது ஒரு 3 பிரிவாக பிரிஞ்சு நிற்குது. போவண்டோ 3 அண்ணன் தம்பி, 3 பேரும் 3 ஓனர்ஸு, 3 பேர் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதில் யாரையாவது ஒருத்தரை விலைக்கு வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போவண்டோ மார்க்கெட்டையும் உள்வாங்கிக்கலாம். போவண்டோ பேர் இருக்கும், ஆனால் கேம்போ கோலா போவண்டோ அப்படிங்கிற பேரில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் போவண்டோவை வாங்கிட்டு மொத்தமாக அந்த ப்ராடக்ட்டை காலி பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து பெரிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போனோம்னா
கூட்டணிக்கு உள்ள வச்சுக்குவாங்க, கூட்டணி கட்சின்னு சொல்லிக்குவாங்க ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டி விடும்போது உதயசூரியன் நில்லுங்க, ரெட்டலை நில்லுங்கன்னு சொல்லி அவங்க தனித்தன்மையை காலி பண்ணி அவங்களையும் அந்த கட்சிக்காரங்களா மாற்றுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் சின்ன சின்ன நிறுவனங்களையெல்லாம் வாங்கி அவங்களுடைய தனித்தன்மையை காலி பண்ணி இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய முதலாளிகளை காலி பண்ணி ஒரே முதலாளியாக மாற்றுறதுக்கான வேலையில் இறங்கி இந்த கேம்பை பல ப்ராடக்டை வாங்கிடுச்சு. ஆரம்பத்தில் தம்ஸ்அப்லாம் பெரிய ப்ராடக்ட், தம்ஸ்அப்லாம் கார்பரேட் முதலாளிகள் வாங்கினது போல இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்களை அழிச்சு அதை மொத்தமாக எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேணும், கோக்கு பெப்சிக்கு நிகராக ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையோட தான் அஜித் குமாரை களத்தில் இறக்கியிருக்கிறது. சொல்லப்போனால் இது ஒரு வீணா போன நிறுவனம், வீணா போன ப்ராடக்ட்டு, தோத்து போன ப்ராடக்ட்டு. இது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் கிடையாது. அங்கே தெலுங்கில் ராம் சரணை வச்சு விளம்பரப்படுத்தி ஆந்திரா, கர்நாடகா இல்லை அங்குள்ள பெரிய மார்க்கெட்டுக்கு இதை காட்டுறாங்க. அஜித்குமாருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிரேஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து அவர் அஜித்குமார் ரேசிங் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்போது அந்த ஸ்பான்சர் பண்ண மாதிரியும் ஆச்சு, அஜித்தை வச்சு இந்த கேம்ப கோலாவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிற பிளானோட தான் இந்த நிறுவனம் களமிறங்கியிருக்கிறது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடித்ததுனாலேயே அஜித்குமார் அவர்கள் விமர்சிக்கலாமா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடித்ததுனாலே அஜித்குமார் அந்த கூல்ட்ரிங்க்ஸை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தமாயிருமா? அவர் என்ன குடிக்கவா சொல்றாரு, ஒரு வாயில் எடுத்து ஊத்தவா செய்கிறாரு அப்படின்னு கேள்வி இருக்கு. ஒரு திரையில் ஒரு நடிகனை பார்த்து ரசிக்கூடியவன் அந்த நடிகன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவர் போட்டிருக்க பேண்ட்டு எல்லாத்தையும் தான் போடணும்னு ஆசைப்படுவான். அதை போட முடியலனாலும் கூட குறைந்தபட்சம் அது போல இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டை வாங்கி பயன்படுத்துவான். ஆனால் இது தலைவர் அஜித் மாதிரி தான் இருக்க முடியல, அஜித் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண முடியல, அஜித் வச்சுக்க கார் தான் வச்சுக்க முடியல, அவர் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்போம். அப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு தான் அஜித் எனர்ஜியாக கார் ஓட்டுறாரு, இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு தான் அஜித் சிவப்பா இருக்காரு, இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு தான் அஜித் வந்து தெம்பா இருக்காரு அப்படிங்கிற பார்வை உருவாகுமா உருவாகாதா? ஏன்னா பொங்கலை இந்த எனர்ஜியோடு கொண்டாடுங்கிறாரு. பொங்கலுக்கும் இந்த கொக்கோ கோலாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? கொக்கோ கோலா இந்த கோலாவை ஊற்றி தான் பொங்கல் கொண்டாட போகிறோமா? இந்த கோலாவை ஊற்றி தான் சூரியனை வழிபட போகிறோமா? இந்த கோலாவை ஊற்றி தான் ஜல்லிக்கட்டு காலை அடக்க போகிறோமா? இந்த கோலாவை ஊற்றி தான் ஏதாவது பண்ண போகிறோமா? இல்லையே. இந்த கோலா அது எந்த கோலாவாக இருக்கட்டும், பெப்சியோ, கோக்கோ, மிரிண்டாவோ, செவனப்போ, தம்ஸ்அப்போ, என்ன ப்ராடக்டாக இருக்கட்டும், அதனால் எந்த விதமான உடல் கோளாறும் ஏற்படுத்தாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ப்ராடக்டில், இந்த பாட்டிலில், இந்த ப்ராடக்டில் போட்டிருக்கு இதை குழந்தைகள், கன்சீவாக இருக்கக்கூடியவங்க, ப்ரெக்னன்சியாக இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 500 ml மேலே பயன்படுத்தக்கூடாது, எனர்ஜி ட்ரிங்கை 500 ml மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இது வந்து தாராளமாக குடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளும் குடிக்கலாம் போட்டுக்கலாம். ஏன் 500 ml மேலே பயன்படுத்தக்கூடாது? அப்போ 500 ml மேலே பயன்படுத்தினா அதில் அதிக சுகர் இருக்கு. ஒரு டின் கோலால, இந்த பர்புலோ, கொக்கோ கோலாவோ, இந்த கேம்ப கோலாவோ, பெப்சியோ எதா இருக்கட்டும், ஒரு டின்னில் 10 ஸ்பூன் சர்க்கரை அளவுக்கான சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல நேரடியா இது உடம்புக்குள்ள இது குடிச்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருப்பது முதல்ல சுகரை உருவாக்குது. குளுக்கோஸ், அதிக குளுக்கோஸ் உள்ள போது தொடர்ச்சியாக அதை குடிக்கும் போது நாம் நிச்சயமாக சர்க்கரை நோயாளியாக 100% மாறுவோம். இந்த கோலா இந்த மாதிரியான ப்ராடக்ட் குடிப்பதனால உலகம் முழுமைக்கும் ஒரு ஆண்டுக்கு 1,84,000 பேர் மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு இருக்கு. அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனை உருவாக்குது. நேரடியாக இது தொடர்ச்சியாக இதனுடைய கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ள போகும்போது நேரடியாக புற்றுநோயை உருவாக்குது. இது குடல்ல போய் அதிகப்படியான கொழுப்புகள் தங்குவதனால, சுகர் தங்குவதனால வயிற்று சம்பந்தமான கொழுப்பு அதிகப்படுத்தி ஒபிசிட்டியை உருவாக்குது. பற்கள், எலும்புகள் தேய்மானத்துக்கு காரணமா இருக்கு. மூளையில அல்சைமர் ப்ராப்ளம் வருவதற்கான காரணம் இருக்கு. இப்படி பல நோய்களை இது உருவாக்குது அப்படின்னா அறிவியல் பூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ப்ராடக்டை எப்படி நடிக்க முடியும்? அஜித்குமார் அவர்களுக்கு இன்னைக்கு ரேசிங்கில் கலந்து கொள்ள பணம் தேவை, மாற்று கருத்தே இல்லை. அஜித் வருஷத்துக்கு 2 படம் நடிச்சாருன்னா ஒரு படத்துக்கு 100 கோடி கொடுக்க தயாரிப்பாளர் தயாராக இருக்காங்க. 2 படம் நடிக்க முடியாதா? அதிகபட்சம் 2 மாதம், 4 மாதத்தை படத்துக்கு ஒதுக்குனாரு அப்படின்னா 2 மாதத்துல தரமான படத்தை எடுத்து கொடுக்க இயக்குனர் இருக்காங்க. அவர் கதை கட்டு உட்கார்ந்தாலே போதும். மீதி இருக்கக்கூடிய 6 மாதத்தை அவர் தன்னுடைய ரேசிங் செலவுப்படுத்தலாம். இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலே 100 கோடி. அந்த 100 கோடியை இந்த ரிலையன்ஸ் கொடுக்க போகிறது. ரிலையன்ஸ் கொடுப்பது வெறும் 18 கோடி தான். அஜித் நினைச்சானா 2 மாசத்துல 100 கோடியை சம்பாதிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 10 மாசத்தை மொத்தமா அவர் இதனுடைய ரேசிங் செலவுப்படுத்த முடியும். படத்தை நடிச்சு அதில் போடலாம், இல்லை வேற ஸ்பான்சர்ஸ் வாங்கலாம். நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் தான் நடிக்கல. அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு ஆடியோவில் கூட சொல்லியிருந்தாரு, சாணக்கியா நினைக்கிறேன், பாண்டே கொடுத்த ஆடியோவில் இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வரணும், ரேசிங் வந்து பிரபலப்படுத்தப்படணும், நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த, இந்தியாவை சார்ந்த
கார் ரேசர்ஸும் கலந்து கொள்ளணும். அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ், இந்தியா போன்ற நாடுகளுடைய ஸ்பான்சர்ஸ் வரணும்னு சொன்னார். உண்மையிலேயே ஸ்பான்சர் தேவைதான், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஸ்பான்சர் இல்லாமல் அவர் சொந்த காசை போட்டு இவ்வளோ பெரிய ரேஸை உருவாக்க முடியாது. அவர் இதில் பெருசாக சாதிக்கணும், இதன் மூலமாக என்னுடைய நாட்டுக்கு, என்னுடைய மாநிலத்துக்கு நான் ஏதாவது ஒரு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய எல்லா பார்வையும் சரியானது. ஆனால் அது ரிலையன்ஸுடைய மக்களுடைய உயிரை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த கேம்பகோலாவில் நடிச்சுத்தான் சம்பாதிக்கணுமா, நடிச்சுத்தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா, நடிச்சுதான் ஸ்பான்சர்ஷிப் வாங்கணுமா, நடிச்சுதான் ரேசிங்கை நடத்தணுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை எல்லாத்தையும் தாண்டி அஜித்தை கேள்வி கேட்க இந்த கூட்டத்துக்கு தகுதி இருக்கா அப்படின்னா எவனுக்குமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களுமே, எனக்கு தெரிஞ்சு இப்போ கொண்டாடப்படக்கூடிய எல்லா நடிகர்களுமே இந்த மாதிரியான கோக் விளம்பரத்தில், கோலா விளம்பரத்தில், கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரங்கள் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, விஜய் மாங்கு நடிச்சிருக்காப்புல. படத்தில் சொல்லுவார், நாங்கள் காத்திலே ஊழல் பண்ண ஊர் சார் இது 2G அப்படிம்பாரு. படத்தில் ஒரு தன்னூத்துங்கிற ஒரு கிராமத்தையே ஒரு கோலா கம்பெனி அழிச்சு பிடிச்சும்பாரு. படத்தில் கோலா கம்பெனி ஒரு ஊரை அழித்து விட்டது என்று கத்தி படத்தில் பேசி அந்த படமே மொத்தமாகவே கோலாக்கு எதிரானதான், கொக்கோ கோலாக்கு எதிரானதான், இந்த மாதிரி பெப்சி கோக் என்ற கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்துக்கு எதிரானதான். அதுக்கு எதிராக படத்தை எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொக்கோ கோலா விளம்பரத்தில் மாங்கணும் பணத்திற்காக நடித்தவர். நேரடியாக கோக்குடிடா ரேப் பண்ணிடா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி நடனம் ஆடினவர் விஜய். அந்த விஜயனோட ரசிகர்கள் அஜித்தை நோக்கி கேள்வி கேட்க தகுதி இருக்கான்னா எவனுக்கும் இல்லை. அஜித்தை கேள்வி கேட்பதற்கு விஜய் ரசிகர்களுக்கோ இல்லை விஜய் கூட்டத்திற்கோ எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா ரஜினி அவர்களாவது ஒரே ஒரு தடவை கோக் விளம்பரத்தை நடிச்சு நிப்பாட்டிட்டாரு. அந்த காலகட்டத்தில் அது பெரிய ரீச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 1996க்கு பிறகான காலகட்டத்தில், 2000 காலகட்டத்தில் இந்த கொக்கோ கோலாவை இந்த தலைமுறை இளைஞருக்கு அறிமுகப்படுத்தியதே இந்த விஜய் தான். கோக்குடிடா ரேப் பண்ணுடா, கோ குடிச்சா கலாய்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-20 விளம்பரத்தில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடித்தவர் விஜய். அதில் பல நூறு கோடிகளை சம்பாதிச்சவர் விஜய். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கூட்டம் அஜித்தை நோக்கி கேள்வி கேட்க தகுதி இருக்கா? அஜித் நடிச்சது தப்பா? 100% தப்பு. இந்த மாதிரியான விளம்பரத்தில் நடிப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு விளம்பரத்தில் நடிக்கணும், ஸ்பான்சர் வேணும், பணம் வேணும்னா அதுக்கு 1000 ப்ராடக்ட் இருக்கு. கார்லேயே எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கு, கார் நிறுவனங்கள் நடிக்கலாம், டயர் கம்பெனிகள் இருக்கு, வேற நிறுவனங்கள் இருக்கு. அதில் நீங்க நடிச்சு சம்பாதிக்கலாம். உங்க படம் எடுங்க, அது சம்பாதிங்க. இல்ல படம் எடுக்க நேரமே இல்லைங்க, எனக்கு கார் ரேஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது, கார் ரேஸ் நான் உலகமே கொண்டு போய் சேர்க்கணும், அதுல நான் சாதிக்கணும்னா அது சார்ந்த நிறுவனங்கள்ல அஜித்குமார் நடிச்சாரு, ப்ரமோட் பண்ணாரு, அதுக்கு விளம்பரப்படுத்தினாரு, அதுல பணம் வாங்கினாரு அப்படின்னா தப்பே கிடையாது. அது அவருடைய துறை, தொழில். ஆனா தவறான ஒரு ப்ராடக்ட்டுக்கு மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மோசமான துறை, அது மட்டும் ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு ஆக்டோபஸ் போல, ஆட்கொல்லி போல சின்ன சின்ன நிறுவனங்களை அத்தனையும் அழிச்சு காலி பண்ணிட்டான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலிமார்க் போன்ற ப்ராடக்டை காலி பண்ண துடிக்கிறான். இந்தியா முழுமைக்குமே பல்வேறு நிறுவனங்களை காலி பண்ணி தான் இந்த கேம்பகோலாவை உருவாயிருக்கிறது. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஐடிசிக்கு இணையாக, ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு இணையாக கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறைய இந்த ஃபேஸ் கிரீம்லேருந்து எல்லாமே கொண்டு வரான். ஒரு மோனோபோலியா தான் மட்டும் தான் எல்லாமே இருக்கணும். ஒருத்தர் ஒரு நிறுவனம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு பண்ணும், எல்லாத்தையும் நான் கால் வைப்பேன், நான் மைன்ஸில் கால் வைப்பேன், நான் காத்தாடியில் கால் வைப்பேன், நான் சூரிய ஒளி மின்சாரம் போடுவேன், நான் ரோடு போடுவேன், நான் டோல் வச்சுருப்பேன், எல்லாமே நான் தான். இந்தியாவே அதானியா அம்பானியா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியா அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு அதானியா அம்பானியா அப்படின்னு கூட மாற்றலாங்கிற பார்வை இருக்கும் பொழுது, அந்த மாதிரி ஒரு நிறுவனத்திற்கு எல்லாராலும் மதிக்கப்படுகிற, எல்லாராலும் கொண்டாடப்படுகிற சமூக பார்வை கொண்டவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர், தன்னுடைய ரசிகர்களையோ தன்னுடைய படத்தை பார்ப்பவர்களையோ தவறாக வழிநடத்த மாட்டார்னு நினைக்கக்கூடிய ஒரு அஜித் அவர்கள் இந்த மாதிரியான விளம்பரத்தை நடிச்சது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை கேட்கிற தகுதி விஜய் ரசிகர்கள் எவனுக்கும் கிடையாது. இதுல நடிகர் அஜித் நடிச்சிருக்காரு, எங்க தலை நடிச்சிட்டாரு, எங்க ஏகே நடிச்சிட்டாரு, அதனால இந்த கேம்பகோலா எனர்ஜியை நாங்க வாங்கி குடிப்போம், இனிமேல் நாங்க கேம்பகோலா தான் குளிப்போம், காலையில பல் தேய்க்கும் போதே கேம்பகோலால தான் பல் தேய்ப்போம் அப்படின்னு எந்த அஜித் ரசிகர்னு சொல்ல. அதுதான் அஜித்தன் ரசிகர்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அவர் ஸ்பான்சர்ஷிப்புக்காக, தன்னுடைய ரேஸுக்காக இந்த விளம்பரத்தை நடிச்சிருக்கலாம். ஆனா அவருடைய ரசிகர்கள் யாரும் இதை ரசிக்கல, அவர் நடிச்சதையும் விரும்பல, அவரை நோக்கியே கேள்விக்கிறாங்க. நீங்க சொன்னதுக்காகவே நாங்க வாங்கிலாம் குடிச்சிட மாட்டோம். இதே இந்த விளம்பரத்துல விஜய் நடிச்சிருந்தாருன்னு வைங்க, எங்க தளபதி காரணம் இல்லாம பண்ண மாட்டாரு. ஏன் கார்பரேட் முதலாளிகளுக்காக, ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காக பண்ணக்கூடாதா? அந்நிய நிறுவனம் தான் நம்ம எதிர்க்கணும், இந்திய நிறுவனத்தை எதிர்க்கக்கூடாது,
ரிலையன்ஸ் ஒன்றும் தவறான நிறுவனம் கிடையாது, அவங்களும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான். எங்க தளபதியும் கஷ்டப்பட்டு வந்தவர், ரிலையன்ஸ் அம்பானி கீழே கடந்து வந்தவர், அதுபோல எங்க அஜித்தும் எங்க தளபதியும் கீழே கடந்து வந்தவர் தான் அப்படின்னு உருட்டுன்னு உருட்டி இது குடிச்சா என்னென்ன பயன் ஏற்படுது தெரியுமா, இது எவ்வளவு பெரிய நல்லது தெரியுமா, இது குடிச்சா கிட்னிக்கு நல்லது, இந்த பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா கிட்னி நல்லதுமாங்கல்ல, கீழோட சாப்பிட்டா கிட்னி நல்லது, அது மாதிரி இந்த பர்பிள் சாப்பிட்டீங்கன்னா பல்லுக்கு நல்லது அப்படின்னு உருட்டுன்னு கேம்போ கோலாக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பானுங்க இந்த தற்குறிகள். ஆனா அஜித் ரசிகர்கள் ஒருத்தர் கூட இதை நியாயப்படுத்தல, அஜித்தை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. உங்க படத்தை ரசிக்கிறோம், உங்க படத்தை கொண்டாடுறோம், அதுக்காக நீங்க விளம்பரத்தை நடிச்சிங்கிறதுக்காகலாம் இதை நாங்க வாங்கி குடிக்க முடியாதுன்னு சொல்ற அஜித் ரசிகர்கள்ட்ட விஜய் ரசிகர்கள் வாங்கி குடிக்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து